பாதாம் முந்திரி பால் சாப்பிட்ருக்கோம், இல்லை பாதாம் முந்திரி ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம். ஆனால் பாதாம் முந்திரி போட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ருப்போமா? ஸோ சூரத் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 4-5 தக்காளி. ஸோ ஒரு வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் பேஸ்ட் மாதிரி. அண்ட் இது கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 1-2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூனே போதுமானது தான். ஏன்னா நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 1 kg எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி ஒன்றா அரைக்கலாமே அப்படின்ட்டு கேட்கலாம். ஆனால் இது வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக கரிஞ்சு வரணும். ஸோ அதுதான் பதம் நமக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் ஜார்லேயே நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 5 தக்காளி எடுத்திருக்கேன். அண்ட் இது என்னென்னாக்கா சில்லி கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஊற வச்சுனது. அண்ட் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ், அதாவது அது கசகசா, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா இந்த முந்திரி அண்ட் பாதாம். ஸோ முந்திரி அண்ட் பாதாம் இது என்னென்னாக்கா பால் ஏடை. ஸோ பால் ஏடை ஆக்சுவலி இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் பால் ஏடை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம அரைச்சி எடுத்தாலே ஃப்ரெஷ் க்ரீமாக தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த முந்திரி பாதாமோடு சேர்த்து அந்த பால் ஏடையும் சேர்த்து மொத்தமாக போட்டு அரைச்சி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா முந்திரி அண்ட் பாதாமை தனியாக கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இல்லை என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த தக்காளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸில் சோம்பு, ஏலக்காய், அப்புறம் பாப்பி சீட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சே பாருங்கள் நல்ல இந்த ப்ரௌனிஷாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாது கிளறுங்க. நல்லா இந்த பச்சை வாசனைன்றது கொஞ்சம் போகணும். ஸோ அந்த மாதிரி போனதுக்கு அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் ஒரு 4 hours சிக்கனை ஊற வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உடனே போட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் இந்த சாஃப்ட்னஸ் இருக்காதுங்க. ஸோ அதனால் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை இப்போ நான் இதில் போட போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட உடனே போடணும் அப்படின்னா போடுங்க. பட் அந்த சிக்கனுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் இருக்காது. ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க சிக்கனை. ஸோ அதனால் அது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், இந்த நம்ம மசாலா நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அண்ட் இந்த பேஸ்ட் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் நான் சால்ட் ஃபைனலாக எப்பயுமே ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் எப்பயுமே சிக்கனுக்கு ஆட் பண்ணிட்டேன். பட் கிரேவிக்கான சால்ட் நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கியூப் ஆஃப் பட்டரை ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 4 விசில் விடுங்க. சூப்பராக பாருங்கள், சூரத் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது பேர் என்னடா சூரத் அப்படின்னா, இது சூரத் ஊர்லேருந்து கிடைக்கிற சிக்கன்லாம் இல்லைங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மை மாம்ஸ் நேம் இஸ் சூரத் தான். ஸோ அதனால் அவங்க பேரே நான் இந்த சிக்கனுக்கு வச்சுட்டேன். ஸோ இதுக்கு என்ன சிக்கன் இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரெட் சிக்கன் கறின்னு பேர் வைக்கலாம் ஏனோ. பட் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா அப்படின்றதுனால அவங்க பேரே இந்த சிக்கனுக்கு வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே போட்டிருக்கேன். ஸோ இதை எது கூட சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, பூரி, ஈவன் நம்ம பிளெயின் ரைஸ், கீ ரைஸ், இது எல்லாத்துக்குமே ஆப்டாக மேட்ச் ஆகுங்க. ஸோ நான் இன்றைக்கி பரோட்டா போட்டிருக்கேன், பரோட்டாவோட சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பரோட்டாவோட சொல்லவா வேணும், பரோட்டா எந்த கிரேவியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்தால் எல்லார் வீட்லேயும் இதை செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. நான் இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இதை நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டேன். அவங்க எனக்கு சொல்லி தந்ததுனால தான் நான் வந்து எகைன் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு அண்ட் என்னோடய வியூவர்ஸ்க்கும் இது இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், எடுத்து காட்டுறப்பவே உங்களுக்கு மவுத் வாட்டரியாக இருக்கா? இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.